இயேசுவை போல மாறணும். மனம் யார மாதிரி மாறணும்? முதல்ல இயேசு இந்த உலகத்துல வருவதற்கு முன்பாக வார்த்தையாய் இருந்தார். இப்ப தேவன் இந்த உலகத்துல மனிதனை உண்டாக்குவதற்கு ஒரு திட்டமிட்ட போது எப்படி உருவாக்கணும்? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி ஒரு மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். கர்த்தர் உலக தோற்றத்தின் முன்பாக ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த சிருஷ்டிப்பு என்பது முன்பு சிருஷ்டித்தவைகளை போல இருக்கக்கூடாது. ஒரு தேவ தூதனை சிருஷ்டித்தது போலவும் வானத்தின் நட்சத்திரங்கள் மற்ற காரியங்களை சிருஷ்டித்தது போலவும் இருக்கக்கூடாது. இந்த சிருஷ்டிப்பு தன்னை பிரதிபலிப்பதா இருக்க வேண்டும். தேவன் பயங்கரமானது. அதுல கொஞ்சம் ஒரு டிராப்பா நம்மளை கூட உருவாக்க வேண்டும் விரும்பிதான் மண்ணான மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் மாற்றினார். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை புதி, அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை தந்தார். ரூலராய் மாற்றினார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயலில் இருக்கக்கூடிய மனிதன், அந்த மகிமையான சாயலை உணராமல் தனக்கு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் பார்க்கலாம். பார்க்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்பு தேவ தூதர் எல்லாரும் பயங்கரமா இருக்கிறாங்க. தேவ தூதரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ தூதரும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்குள்ள எந்த சாயல் இல்லை? தேவனுடைய சாயல் இல்லை. ஆனால் அவர்களை பார்க்கும் சற்றே சிறியவராக இருக்கிற மனிதனுக்குள் தேவனுடைய சாயல் இருக்கிறது. இந்த சாயல் தான் மனிதனுக்கு மேன்மை. பிசாசு மனிதனை எப்படி வஞ்சிக்கிறான்? நீங்க இப்போ தேவ சாயலா இல்ல, நீங்க அவரை போல மாறுறதுக்கு இந்த கனியை புசியணும் வஞ்சிக்கிறான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒண்ண இல்லைன்னு சொல்லி அதற்கு தவறான குறுக்கு வழியை போதிக்கிறவன் தான் சாத்தான். மனிதன் யாருக்குள்ள இருந்துட்டோம்? தேவ சாயலில் இருக்க வேண்டும். அப்ப மனிதன் அந்த மகிமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை இழந்த போது கர்த்தர் என்ன செஞ்சாரா? அவனை தன்னுடைய சாயலில் கொண்டு வருவதற்காக அவர் அந்த சாயலாய் மாறி